ஸோ எனக்கு சில டிஎம்ஸ் வந்துச்சு. அதாவது கோர்ஸ் செலெக்ஷன் பற்றி, எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா, அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு. இது ரொம்ப கிரிட்டிக்கலான அட்வைஸுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன். நான் வந்து +2 முடிச்சக்கையோட ஃபுல்லாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். எல்லா பேப்பரும் படித்து, அப்போ வந்து பேப்பர் தான், இன்டர்நெட்லாம் கிடையாது அதிகம் வச்சுங்களேன். படிச்சுட்டு என்ன அடுத்த எமர்ஜிங் டெக்னாலஜி வருது, என்னென்ன புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு, எதில் வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக நடக்குதுங்கிறத ரிசர்ச் பண்ணி, நான் அப்போ பார்த்ததுல வந்து மெக்கட்ரானிக்ஸ் ப்ளஸ் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சிச்சு. நான் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வேலையில் இருக்கவங்கள்ட்டலாம் கொஞ்சம் பேசினேன். ப்ளஸ்ஸு நான் என்ன யோசித்தேன், சரி நம்ம வேறு டிகிரி படிச்சுட்டு சைடில் கம்ப்யூட்டர் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு சில பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ்லாம் மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் சாத்தியமே இல்லை தம்பி, உன்னோட அகாடமிக்ஸை படித்து முடிக்கிறதுக்கு டைம் பத்தாது, நீ இது தனியாலாம் படிக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னாங்க. அது இன்புட்ஸ் வாங்கிட்டேன். அப்புறம் அதான் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட போய் இன்புட்ஸ் வாங்கினேன். இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து முடிவு பண்ணேன், சரி என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு. என் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடச்சிச்சோ, எங்கே கிடச்சிச்சோ நான் அங்கே போய் அதை எடுத்தேன், படித்தேன். எஸ், அது வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிச்சு. நெகட்டிவாக முடிஞ்சுதாலும் அது என்னோடய பொறுப்பாக இருக்கும், நான் யாரையும் ப்ளேம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ மை சின்சியர் அட்வைஸ், கோ டூ யுவர் ஓன் ரிசர்ச். இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ரிசர்ச் எக்கச்சக்கம். ஸோ அதனால் நிறைய இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க, அகாடமிக்கில் உள்ளவங்க, அவங்கள்ட்டலாம் நிறைய பேசி இன்புட்ஸ் வாங்கிட்டு முடிவு பண்ணுங்கள். ஆனால் அடுத்த 2 வருஷத்தில் என்ன புதுசாக வரப்போகுது, 4 வருஷத்தில் என்ன புதுசாக வரது போகுதுன்னு யாரும் இப்போ கணிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. அப்படிலாம் ஒன்றும் கணிக்கலாம் முடியாதுங்க. அடுத்த 4 வருஷத்தில் ஏஐ தான் டாப்பாக இருக்கும், 4 வருஷத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் டாப் ஆகிடும், அப்படிலாம் யாரும் இங்கே சொல்லலாம் முடியாது. ஏன்னா அவ்வளோ வேகமாக நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்து பொறுப்பாக டிசிஷன் எடுங்க.